எவ்ளோ வாழ்த்தனம் பண்ணாலும் கரெக்டா படிச்சிடுறீங்கன்னு இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என்ன இவ்ளோ கேவலமா மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க? ஆ? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எடுத்துட்டு இருந்த. இப்போ என்ன 6th ரேங்க் எடுக்கிற? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன், அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ல, அதனால 6th ரேங்க் எடுக்கிறேன். அப்போ 10th படிக்கும்போது 10th ரேங்க் எடுப்பியா? சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ரிவர்ஸ்ல வரலான்னு இருக்கேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 6th ரேங்க் வாங்குறேன், 6th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், அவ்வளவுதான். உடம்பெல்லாம் திமிரு. 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டி உங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டா இங்க வந்து நக்கலா பண்றீங்க என்கிட்ட. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. ஒழுங்கா 2 பேரும் டியூஷன் போய் நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாருங்க. அம்மா, எங்களெல்லாம் எந்த டியூஷன்லயும் சேர்க்க மாட்டாங்களேம்மா. போற இடம்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து நைஸா வந்து உட்காந்துக்கிட்டா எப்படி சேர்த்துப்பாங்க உங்களெல்லாம்? உங்களை டியூஷன் அமிச்செல்லாம் சரி வராது. வீட்டுக்கே ஒருத்தர் வந்து உங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி பண்றேன். ஹோம் டியூஷன். மா, டியூஷன்லாம் வேணாம்மா. வீட்ல தான் நிம்மதியா இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ டியூஷன் போனாதான்டா எனக்கு நிம்மதி. அது உனக்கு பிடிக்கலையா? நீங்க 2 பேரும் பண்றது எனக்கு பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாளையில இருந்து ஹோம் டியூஷன். மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க, படிக்கிற வேலையை பாரு. என்னக்கா டியூஷன் வைக்க போறாங்களா? என்ன பண்றது? நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா என்ன எதுக்கு டியூஷன் வைக்க போறாங்க? நீ என்னமோ ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே சொல்ற. சரி, ஓகே விடு. எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் சமாளிக்க வேண்டியதுதான். டன் டன் லா 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 லா. பொம்மலாம் வேணாம், போங்க. பொம்மலால டீச்சிங் இந்தாமா. நான் அப்பவே சொன்னல பொம்மலாம் வேணான்னு. बेटी பொம்மை இல்ல, டீச்சிங். டியூஷன் சார். அரே, டியூஷன் இருக்குன்னு ஆன்லைன்ல ஆஃபர் போட்டானா, அதை பார்த்து மம்மி ஆர்டர் போட்டானா. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ஃப்ராட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஆஃபர் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதிகம் பேசாதே, டபுள் டு மீ, கால் யுவர் மம்மி. அம்மா, மம்மி வாங்க. மேடம் பிண்டு டியூஷன் சென்டர் ஆன்லைன் ஆஃபர். ஐயோ, 1000 ரூபாய்க்கு 6 லாங்குவேஜ் சொல்லி தரான்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். இவனா? அதெல்லாம் நல்லா எடுப்பேன். எது எங்க உயிரியா? உள்ள வாங்க சார். மா, என்னம்மா டியூஷன் வச்சிருக்கீங்க? நீங்க வச்சிருக்க டியூஷன் வச்சு நான் நல்லா படிச்சு காலேஜ் போலான்னு பார்த்தா, இவர் கத்து கொடுக்கறத பார்த்தா ஒரு பானிபூரி கடை கூட வைக்க முடியாது போல. மா, அப்பனா நம்மளே கடை வச்சா எவ்வளவு பானிபூரி சாப்பிடலாம்ல. திங்கிறதுல இரு, போட்டேன்னு வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் இருங்கல்ல, ஏன் கத்துறீங்க? ஏற்கனவே எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு ஒரு நாள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணு. அவர் நல்லா நடத்தலன்னா நாளைக்கு நானே ஏதாவது பேசுறது அமுச்சு விட்டுறேன். ப்ளீஸ் கத்தாத. அதுக்கு நம்ம இப்பவே அனுப்பிச்சிடலாமே. போட்டோம் அப்படியே வாய மூடுறோம். மா, நீங்க வேணும்னு சொன்னாலே நாங்க அவளை தள்ளி விடுறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப நீங்களே வேணான்னு சொல்றீங்கல்ல, என்ன பண்றாருன்னு பாப்போம். ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன். படிக்காம மட்டும் ஒரு மூஞ்செல்லாம் உடைச்சிடுறேன். ஐயோ, 100% வெற்றி நிச்சயம் சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அண்ணன பாத்தியா, அட்டைய போட்டியா. ஒரு வீட்டுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? இடம் இருக்குன்னு எத்தனை மாட்டிருக்கேன்னா. எல்லாம் ரெடி. இதுங்க எங்கே ஆளே காணோம்.